தேர்தல் நடைமுறை அமலில் தொடங்கியிருப்பதால் பாமகவின் மாம்பழ சின்னத்தை முடக்குவது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இல்லை என இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பான தீர்ப்பையும் ஒத்திவைத்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கானது சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அன்புமணியை தலைவராக அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் அறிவித்ததை ரத்து செய்ய வேண்டும். அதே போன்று உட்கட்சி விவகாரம் தீரும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் இந்த வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அதனை நாளைக்குள்ள அதில் தங்கள் உரிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது உரிமையியல் நீதிமன்றம் 3 நாட்களுக்குள்ளாக இதில் விசாரணை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கானது நீதிபதிகள் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபொழுது தேர்தல் ஆணையம் தரப்பிலும் அன்புமணி தரப்பிலும் பல்வேறு பதில்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்புமணி தரப்பில் இன்று பதிலளிக்க வேண்டும் என்று நேற்றைய தினமே சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வந்திருந்தது. குறிப்பாக சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் கோரிக்கையே தவறானது என தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்து தற்பொழுது அங்கீகாரம் இல்லாத கட்சியாக இருக்கும் பாமகவிற்கு சின்னம் ஒதுக்கீடு விதிகளின்படி மட்டும் அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் இல்லாத பாமக கட்சி மாம்பழ சின்னத்தை உரிமை கோர முடியாது என்றும் அன்புமணி ராமதாஸ் என்ற தனிநபர்களுக்காக மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. பாமக அங்கீகாரம் இல்லாத கட்சியாக ஆனதால் மாம்பழ பொது சின்னமாக அறிவிக்கப்பட்டு முதலில் உரிமை கோரியவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அன்புமணி தரப்பிலிருந்து பொதுக்குழு நடத்தாமலே ராமதாஸ் தன்னைத்தானே தலைவராக தேர்ந்தெடுத்தது செல்லாது என்று வாதிட்டனர். அதே போன்று நிறுவனர் ராமதாஸை சிலர் தவறாக வழி நடத்துகின்றனர். இது தந்தை மகனுக்கு இடையேயான பிரச்சனை மட்டுமே, ஆனால் அதை வைத்து சிலர் அரசியல் செய்வதாக அன்புமணி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025 ஆகஸ்ட் மாதம் சிறப்பு பொதுக்குழு நடத்தப்பட்டு ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறுவது போலியானது என அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு நடத்தப்படும் என 21 நாட்களுக்கு முன் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்து அதன் பின் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்றும் அப்படி கூட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் இல்லை என்றும் அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ராமதாஸ் தரப்பில் வாதிட்ட பொழுது அன்புமணி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்புதான் பாமக கட்சிக்கான அங்கீகாரமே ரத்தானதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றனர். அன்புமணி கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ஆனால் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக ஆவணங்களை மோசடியாக தயாரித்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியுள்ளார் என ராமதாஸ் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு என்ன இவ்வளவு ஆர்வம் என தெரியவில்லை என ராமதாஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. டி நகரில் உள்ள அன்புமணியின் வீடு, ஆனால் அதை பாமக அலுவலகமாக தேர்தல் ஆணையம் எப்படி கருதியது என்றும் ஒரு ராமதாஸ் தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்தும் தேர்தல் ஆணையம் எப்படி அன்புமணியாக தலைவராக ஏற்றது என தெரியவில்லை என்றும் மாம்பழ சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் ராமதாஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைத்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் இன்று மாலைக்குள்ளாக இந்த தீர்ப்பானது இந்த விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர்.